அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தூணி ஜீவான் படைத்த இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரா கலம் பார்த்துட்ருக்கோம். மாஷா அல்லாஹ் 50 வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கான வகுப்பில் அடுத்த வசனம் வாங்க பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَإِنْ يَكَادُ الَّذِينَ كَفَرُوا لَيُزْلِقُونَكَ بِأَبْصَارِهِمْ لَمَّا سَمِعُوا الذِّكْرَ وَيَقُولُونَ إِنَّهُ لَمَجْنُونٌ. وَإِنْ يَكَادُ நூன் சுக்கூனுக்கு அப்புறமா யா இதுகாம் பில்குன்னா இணைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். கேஃபில் அலிஃப் மத்தா 2 ஹரக்கத்தில் நீட்டம் கொடுக்கணும். யகாது லாம்ல ஷத்தா அழுத்தம் கொடுக்கணும். யகாதுல்ல தீன யா மத்தா 2 ஹரக்கத்தில் நீட்டம் கொடுக்கணும். கஃபரு ரா தொம்மா பயிற்சி வந்திருக்கு. கூடவே வாவ் மத்தா 2 ஹரக்கத்தில் நீட்டம் கொடுக்கணும். ரா தொம்மாங்கிறப்போ வல்லினப்படுத்தி ஓதணும். யுஸ்லிகு காஃப் வல்லின எழுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும். கூடவே வாவ் மத்தா 2 ஹரக்கத்தளவும் நீட்டம் கொடுக்கணும். பி அப் பா சுக்கூன் பயிற்சி வந்திருக்கு. கல்குலத்து சுக்ரா இடையில் வந்திருக்கிறனால சிறிதாக அசைச்சு ஓதினால் போதுமானது. சுவால் அலிஃப் சொகீரா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். ரா கேஸ்ரா பயிற்சி வந்திருக்கு. மெல்லிரமாக ஓதணும். மீம் சுக்கூனுக்கு அப்புறம் லாம் இது ஹாஷஃபவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும். குன்னா செய்யக்கூடாது. மீம் முஷதா குன்னா செய்யணும். கூடவே அலிஃப் மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். சமிஉ வாவ் மத்தா 2 ஹரக்கத்தில் நீட்டம் கொடுக்கணும். அடுத்து ஷம்சியா தால் ஷத்தா ஸோ சேர்த்து ஓதணும். சமிஉ ذிக்ரா கேஃப் சுக்கூன் பேச்சு வந்திருக்கு. ஹம்சுடைய சட்டம் காட்சி வெளிப்படுத்தி ஓதணும். ரா ஃபத்ஹா பேச்சு வந்திருக்கு. வல்லினமாக ஓதணும். வயகு காஃப் வல்லின எழுத்து அதற்கான உச்சரிப்பு கூடவே வாவு மத்தா. அடுத்த இடத்துல லாமு வாவு மத்தா 2 இடத்துலையுமே 2 ஹரக்கத்தில் நீட்டம் கொடுத்துருக்குங்க. யகூலூன இன்ன நூன் முஷத்தா குன்னா செஞ்சு ஓதணும். இங்கே குட்டியாக ஒரு வாவு கொடுத்துருக்கு இல்லையா, அவங்களோட மக்கா குரான் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் உல்டா தொம்மா கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ 2 கவுண்ட்ஸ் கொடுத்து ஓதணும். லெமஜ் ஜீம் சுக்குன் பேச்சு வந்திருக்கு. கல்கலத்து சுகுரா சிறிதாக அசைச்சு ஓதனால் போதுமானது. வசனத்துடைய முடிவில் நூன் 95 வந்திருக்கு. ஸோ நூன் சுக்கூன் ஆகிடும். முன்னாடி என்ன இருக்குது? வாவ் மத்தா. ஸோ மதுல் ஆரி 6 கவுண்ட்ஸ். தொடர்ந்து 50 வசனங்கள்லையுமே நம்ம மதுல் ஆரி தான் பார்த்துட்டு வரோம். ஸோ எந்த கவுண்டிங் கொடுக்குறோமோ அதை நினைவில் வச்சு ஒரே மாதிரியான கவுண்டிங்கில் அதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அது அல்ஹம்துலில்லாஹ். ஸோ ரிப்பீட் பண்ணலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَإِنْ يَكَادُ الَّذِينَ كَفَرُوا لَيُزْلِقُونَكَ بِأَبْصَارِهِمْ لَمَّا سَمِعُوا الذِّكْرَ وَيَقُولُونَ إِنَّهُ لَمَجْنُونٌ. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் ஒரே ஒரு வசனம் பாக்கி இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாளை வகுப்புல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.